வணக்கம் எல்லாருக்கும். இது எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இப்போ நாங்கள் எங்கள் கல்யாண கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கீரனூர் மல்லீஸ்வரன் கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு. அண்ட் இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் மேலே ஏறி கீழே சாமி கும்பிட்டு வந்த உடனே நெக்ஸ்ட் மந்த்தே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரோம். இந்த கோயில் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே டேரெக்டாக மச்சண்டார் வீட்டுக்கு போயிட்டோம். அவரோட பெரியம்மா பையன் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு வியூ நல்லாயிருக்கும். அவங்க வீட்டிலேருந்து கரடோட வியூ. கடைசியாக அப்பச்சி இருக்கிறப்போ அடிக்கடி வந்துட்டு இருந்தோம். அப்பச்சி இறந்ததுக்கப்புறமா இப்போ தான் அந்த ஏரியாக்கே வர்றேன். இங்கேருந்து பார்க்குறக்கே எனக்கு ஒரே நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. அப்படியே அதே மலரும் நினைவுகளோட சூலூர் கிளம்பிட்டோம். அம்மா வீடு அங்கே தான் இருக்குது. டிமார்ட்டில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்காக தான் மெயினாக வந்திருந்தோம். வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. நான் போய் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவரும் சொன்னார் என்னென்ன வேணும்னு பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி வாங்கணும், எதாவது எப்படி யூஸ் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே டேடியும் வந்துட்டார். எல்லோரும் கிளம்பி சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க கணபதி காஃபிக்கு தான் போயிருந்தோம். டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு. அப்பா வந்து சூலூர் லேக் பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோயிலுக்கு என்னை அடிக்கடி கூட்டிகிட்டு போவார் காலேஜ் படிக்கிறப்போ. ஈஸ்வரன் கோயிலை சாமி கும்பிட்டு எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். இங்கே வந்து ரொம்ப நேரம் காசிப்லாம் பேசிகிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உப்பு ஜாடியெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு. பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு பாட்டே வந்துட்டு 450 சொன்னாங்க. நாங்கள் 2 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நைட் டின்னர் அம்மா வீட்லேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் இவர் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே படுத்துட்டேன். எதுவும் எடுத்து வைக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து வச்சேன். இப்போ ப்ரெசென்ட்டில் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இந்த வாங்கிட்டு வந்த மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ கூட ஷேர் பண்ணுறேன் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருப்பேன். குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எதுவுமே சீப்பாக இருக்க மாதிரி இல்லை. இந்த பால் பூசில் தான் நான் பாலாடை எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் மெயினாக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஜென்ரலாக ஏதாவது வாங்கி ஓப்பன் பண்ண ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும்ல, அது வந்து இதில் இல்லை. ஒரு பாட்டில் வந்து 89 ருபீஸ். நான் பெரிய சைஸ் 89, சின்ன சைஸ் வந்து 69. அதுக்கும் கீழேயும் ஒரு சைஸ் இருக்குது. அதோட ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல. 3மே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. பேசிக்கான திங்ஸ் தான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இந்த ஹோல்டரில் வந்துட்டு தண்ணி படாமல் இருந்தால் திருப்பிடிக்காமல் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் ரஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது கீழே அடியில். மெயினாக கிளாஸஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸாக குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரீசார்ஜபிள் லைட் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 20 ருபீஸ் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹேங்கர் வந்து செட் ஆஃப் 8 வந்து 100 ருபீஸ். இதுவும் நல்லா இருந்துச்சு. வெயிட்டான கிளாத்ஸுமே தாங்குது. ஜீன்ஸ் எல்லாம் போட்டாலுமே கொஞ்சம் வெயிட்லாம் தாங்குது. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டு, அப்புறம் துணிக்காய் போடுற ரோப்பு, அப்புறம் மெயினாக இந்த பாட்டில்ஸ்லேயுமே அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வரல. இது பெரிய சைஸில் செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 6ம் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் பர்ச்சேஸ்னே சொல்லலாம். இந்த கிளாஸ் மக்ஸு 99 ருபீஸ் 6 வந்துச்சு. நான் குவாலிட்டியாக இருக்காது, அதாவது ஃபினிஷிங் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். 6 கப்ஸ்லேயுமே ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நான் ஒன்று உடச்சிட்டேன். அப்புறம் இந்த பேம்பூ ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எந்த ஒரு சாயமும் வந்து போகலை. கொஞ்சம் வெளியில் வாங்கினோம் ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அப்படியே ஃபுட்டில் கலர் மிக்ஸ் ஆகுது. இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்த கிச்சனுக்காக. துணியை கம்பேர் பண்ணுறப்போ நிறைய இடத்துல இந்த ஸ்பாஞ்ச் வந்து யூஸாக இருக்குது ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கட்டிங் போர்டும் நல்லா இருந்துச்சு. மெயினாக உடன் ப்ராடக்ட்ஸில் வந்து சாயம் போகலை. பியோர் வுட்டு தான் நல்லா இருந்துச்சு. இந்த கர்டன்ஸ் வந்துட்டு ப்ரிண்ட்டு நல்லாயிருக்குன்னு வாங்கினேன். டார்க் ஷேட் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு போனேன். இது வந்து சரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்னு வாங்கினேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட்டுக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி தோணுச்சு. மேட்டுமே சூப்பர் குவாலிட்டி. அங்கே எல்லாமே டைல்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால் ஆன்டி ஸ்லிப் மேட்டே வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு திக்காக இருக்குது. ரொம்ப தொலைலாம் ஆகாமல் இதோட கட்டியிருக்க அந்த கயிறுமே வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து 89 சம்திங் நினைக்கிறேன். அப்புறம் பேசிக்கான ஸ்டஃப்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த பேஸ்கெட் வந்து ஸ்டோரேஜ் வாங்கினது. க்ரோசரிஸ் எல்லாம் மிச்சம் இருக்கும்ல, அது போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினது. அப்புறம் ஒரு மெயின் ஃபேவரட் பர்ச்சேஸ்னால் இந்த குக்வேர் செட்டு தான். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சேம் லிட்டோட கடாயும் ஃப்ரை பேனும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அலுமினியமில் சின்ன ஒரு கடாய் மாதிரி வாங்கினோன்னா அது ஆடிட்டே இருக்குது. இது வந்து பெருசாக இருக்குது. ஒரு 4 பேர் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம். 2 பேருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. அடி பிடிக்குது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குது. சூடுமே கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு வச்சா நல்லா சூடாகவே இருக்குது. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன். இது என்னோடய ஃபேவரட் பர்ச்சேஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.